Hello friends, welcome to Beauty Fashion Tube. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம வீட்லயே செய்யக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கும். இருந்தாலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா dry skin இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சருமம் வந்து சீக்கிரமா வந்து வறண்டு போறது மாதிரி இருக்கும். நம்ம கை வச்சு அப்படியே லைன் மாதிரி போட்டோம்னா அந்த கோட் அப்படியே க்ளீனா தெரியறது மாதிரி இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஸ்கின் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்லா இருக்கும். இது எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளுடைய மாய்ஸ்சரைசர் வந்து செய்யறதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துர்க்கேன். இதில தான் நான் வந்து செய்ய போறேன். இப்போ நமக்கு செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். முதல் பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கிளிசரின் தான். இது வந்து நமக்கு பக்கத்துலயே மெடிக்கல் ஷாப்ல வந்து கிடைக்கும். பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா திக்கா வந்து இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து ஸ்மெல் எல்லாம் வந்து இருக்காது. இது வந்து ஒரு நான் டாக்ஸிக் தான். பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வந்து செய்யறதுக்கு இந்த மாதிரி கிளிசரின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிளிசரினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோவேல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஒரு பெஸ்ட் ஹியூமக்டன்ட் அப்படினு சொல்லலாம். அதாவது நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சரைசர் கண்டென்ட் அப்படியே நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணும். சோ அதுக்காக தான் நம்ம வந்து மெயினா வந்து இந்த வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சோ எவ்வளவு ஆட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இது வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்துப்போம். 2 டேபிள்ஸ்பூனுக்கு நான் வந்து எடுக்கிறேன். எடுத்துட்டோம். அடுத்து நம்ம வந்து என்ன சேர்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து விட்டமின் இ கேப்சூல் தான் எல்லாருக்குமே தெரியும். இதுவும் நமக்கு வந்து பக்கத்துலயே மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும். இதுல நம்ம வந்து ஒரு 2 கேப்சூல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படினு சொல்லலாம். சோ அதனால தான் நம்ம மெயினா வந்து எடுத்துறோம். இதுவுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு அவ்ளோ நல்லது. அதனால நம்ம வந்து 2 கேப்சூல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சும்மா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கொஞ்சமா இந்த மாதிரி எடுத்தா போதும். கட் பண்ணிட்டு நம்ம பிரஸ் பண்ணி விட்டோம்னா அப்படியே வந்துரும். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து கொஞ்சம் mix பண்ணலாம் ஃபர்ஸ்ட். இது கொஞ்சம் நல்லா mix பண்ணிட்டு இதுல நம்ம வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய மூணாவது இன்கிரிடியன்ட். அதாவது ஃபைனல் தான். நம்ம 3 பொருள் தான் இதுல வந்து சேர்த்திருக்கோம். சோ இப்போ வந்து நம்ம வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் டோனரா நமக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து இருக்குறதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல எல்லாம் வந்து பிம்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் வருதுல அதெல்லாம் கூட இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்றது மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சோ இந்த மாய்ஸ்சரைசர் நம்ம போடும்போது அந்த ஸ்மெல் வரதுனால நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைச்சது மாதிரி இருக்கும். சோ இந்த எல்லாத்துக்காக தான் நம்ம வந்து இத ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆட் பண்ணக்கூடிய 3 பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு அவ்ளோ நல்லது தான். நம்ம வீட்ல நம்ம செய்யும்போது நமக்கு தெரியுதுல நம்ம என்னென்ன ஆட் பண்றோம் அப்படிங்கிறது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கெடுதல் கொடுக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணல. இப்போ நம்ம வந்து இந்த ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிப்போம். அதாவது பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டுமே ஈக்குவலா வந்து எடுத்துர்க்கேன். உங்களுக்கு வந்து இல்ல நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப திக்கா நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படினா கொஞ்சம் கூட நீங்க எக்ஸ்ட்ரா வந்து வேணும்னா ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து ரோஸ் வாட்டர் எடுத்துர்க்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 கேப்சூல் வந்து போட்டுர்க்கேன். அதுக்கு அப்புறம் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து கிளிசரின் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதையும் நல்லா வந்து கலந்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளோட வீட்ல வந்து செஞ்சதா இருந்தாலும் 100% வந்து எல்லாரோட ஸ்கின்னுக்கும் சூட்டபிளா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில பொருட்கள் ஒரு சில பேருக்கு அலர்ஜி வந்து கொடுக்கும். சோ அதனால கட்டாயமா நீங்க வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா யூஸ் பண்றது நல்லது. நம்மளோட மாய்ஸ்சரைசர் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இத வந்து இன்னொரு பாட்டில்ல ஊத்திக்கலாம். சோ நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வசதியா இருக்கு. நம்ம எடுத்து யூஸ் பண்றதுக்கும் வசதியா இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து எடுத்துக்கிறேன். ஊத்திக்கலாம். நம்ம இத வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே இந்த பாட்டிலை வந்து நல்லா வந்து இப்படி ஷேக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு தடவை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி லைட்டா ஷேக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முகத்துல மட்டும் தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம உடம்புல எங்கெங்க நமக்கு வந்து ட்ரையா இருக்குன்னு ஃபீல் பண்றோமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாஸ்ல நம்ம வந்து போட வேண்டாம். இப்போ நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து என்னோட கையில வந்து போட்டு காமிக்கிறேன். என்னோட முகத்துல நான் வந்து போட்டு பார்த்துட்டேன். எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நம்மளோட முகம் வந்து அப்படியே வந்து அந்த ஈரப்பசை வந்து அப்படியே இருந்துட்டே தான் இருக்கு. நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்குது. சோ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல கூட நம்ம வந்து வெச்சுக்கலாம். பிரச்சனை இல்ல. சோ உங்க வீட்ல நீங்க வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து செய்யணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமா இத வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல வகையான பியூட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்மளுடைய பியூட்டி ஃபேஷன் டிப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.